கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, விளக்கு என்றாலே வெளிச்சம் கொடுப்பது. இந்த கிறிஸ்மஸ் தினங்களில் எல்லா வீடுகளிலும் மின் விளக்குகளால் அலங்கரித்து வீட்டை வெளிச்சமாக்குகிறோம். ஆனால் நம்மை பிரகாசிக்கும்படி வந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. தாவீதை பற்றி பார்த்தால், தாவீதை இஸ்ரவேல் குடும்பத்துக்கு விளக்காக மாற்றினார். விளக்கு உங்களை உங்களிடத்திலே பிரகாசிக்க செய்யும். உங்களை எதிர்க்கிற மக்கள் உங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். கீழான நிலையிலிருந்த என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை பெற்று உலகத்திற்கு தருகிறது போல நாமும் இயேசுவிடமிருந்து ஒளியை பெற்று உலகத்திற்கு ஒளியாய் பிரகாசிப்போமாக. சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் என் வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொன்னார். பாவத்தை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அவற்றை அறிக்கை செய்து வெளியே வந்துவிட வேண்டும். ஆதாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கணும், ஏவாள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கணும் என்று படைத்தார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் உலகத்தில் இருள் வந்தது. முதலாவது ஆண்டவர் படைத்ததே வெளிச்சம்தான். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்கிறார்கள். பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்கிறார். ஆம், இயேசு பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் உதித்தது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆகவே நாமும் ஒளியின் பிள்ளைகளாயிருப்போம். ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுங்க. பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையும் பிரகாசமான வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.